எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரக்கீரை இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நாட்டு வல்லாரை எடுத்துக்கோங்க. இதுலேயே பெரிய சைஸ் இலை வருது, அது வாங்காதீங்க. இந்த மாதிரி கிடைக்கிறது வாங்கிக்கோங்க. நான் ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் கேஸ் பற்ற வச்சுருவோங்க. கடாய் வச்சுருவோம். அரை ஸ்பூன் டீஸ்பூன் கடுகு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த துவையலுக்கு லாஸ்ட்டாக இந்த கடுகு அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பொரியுது பாருங்கள், இந்த மாதிரி பொரியுங்க கடுகு. இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருவோம். கடலெண்ணெய் விட்டுருவோங்க. ஒரு 3 ஸ்பூன் விட்டுருவோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. நல்லா செவந்து வரட்டுங்க. ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. திருவின தேங்காய் கொஞ்சம். இதுவும் நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மெல் வராமல் ஒரு வாரம்னாலும் கெடாமல் நல்லா இருக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இந்த துவையலுக்கு தேவையான புளி சேர்த்துக்குவோங்க. கீரை நல்லா சுருண்டு வந்துடுச்சிங்க. நல்லா ஆறின பிறகு அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். மிக்சியில் வேணாலும் அரைக்கலாங்க. இந்த துவையலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருங்க. ஒரு துளி, ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு வறுத்து வச்சேன் இல்லைங்களா, ஒரு அரை ஸ்பூன் கடுகு இதிலையே போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக எடுத்துடணுங்க. நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா துவையல் அரைஞ்சிடுச்சிங்க. இப்போ வழித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இட்லிக்கு, பழைய சாதத்துக்கு, சுட சாதம் எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட நல்லா இருக்குங்க. நீங்கள் தாளிக்கிறதுனால தாளிக்கலாம், இல்லைன்னா இப்படியே வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க. தாளிப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க. பாருங்கள், கடுகு வறுத்து அரைச்சி போட்டதுனால நல்ல மணமாக இருக்குங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.